டூரிங் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ பயோடேட்டா. இன்னைக்கு நம்ம பயோடேட்டால யாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தன்னோட காந்த கண்களாலும் கவர்ந்து இழுக்கக்கூடிய நடிப்பாலும் தமிழ் சினிமா ரசிகர் மத்தியில இப்ப வரைக்குமே நீங்காத இடம் பிடிச்சிருக்கக்கூடிய டி.ஆர். ராஜகுமாரி அவர்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பயோடேட்டால பார்க்க போறோம். 1992 தஞ்சாவூர்ல தான் பிறக்கிறாங்க டி.ஆர். ராஜகுமாரி அவர்கள். 1940 தமிழ் சினிமாவோட தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டவர் தான் கே. சுப்பிரமணியம். அவரு கச்ச தேவயானி அப்படின்ற ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படத்துல ஹீரோயினா தமிழ் சினிமால அறிமுகமாகறாங்க டி.ஆர். ராஜகுமாரி அவர்கள். டி.ஆர். ராஜகுமாரி அவர்களுக்கு தமிழ் சினிமால கிடைச்ச வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க 8வதோட படிப்பை நிறுத்திட்டாங்க. இதை தொடர்ந்து அவங்களோட அத்தையோட வீட்டில் இவங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அத்தை யாரு அப்படின்னா வந்துட்டு எஸ்.பி.எல். தனலட்சுமி அப்படின்ற ஒரு நடிகை தான். ஸோ அவங்க வீட்டில் இவங்க வீட்டு வேலைக்காரியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு டைரக்டர் அவங்களோட அத்தையை புக் பண்றதுக்காக வந்து வராங்க. அவங்களுக்கு காப்பி கொடுக்க போனவங்க தான் டி.ஆர். ராஜகுமாரி. டி.ஆர். ராஜகுமாரியை பார்த்த அந்த டைரக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கமா, கருப்பா இருந்தாலும் ரொம்ப கலையா இருக்க, கேமரா ஃபேஸ் உன்கிட்ட இருக்கு, அதனால கண்டிப்பா நீ வந்து படத்துல நடிக்கலாம், என் படத்துல நடிக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு ஸோ டி.ஆர். ராஜகுமாரியை படத்துல ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அப்படிதான் டி.ஆர். ராஜகுமாரிக்கு முதல் வாய்ப்பு கிடைக்குது. இந்த 1941 கச்ச தேவயானி நடிக்கும் போதே குலோத்துங்கன், சூரியபுத்திரி அப்படின்ற இந்த 2 படங்கள்லையுமே வந்து கம்மிட் ஆகுறாங்க. ஆனா அவங்களுக்கு கச்ச தேவயானி தான் முதல் படமா ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆன அந்த படம் வந்துட்டு தமிழ் சினிமால சூப்பர் டூப்பரா ஹிட் ஆகுது. கிட்டத்தட்ட 25 வாரங்கள் வந்து ஓடுது. அந்த முதல் படத்துல இருந்து ரசிகர் மத்தியில கனவு கண்ணி அப்படின்ற ஒரு பட்டத்தையும் வாங்குறாங்க டி.ஆர். ராஜகுமாரி அவர். 1941 டி.ஆர். ராஜகுமாரி சூரியபுத்திரி படத்துல ஹீரோயினா நடிக்கிறாங்க. அந்த படத்துல ஹீரோ யாரு அப்படின்னா கொத்தமங்கலம் சீனு அவர்கள். ஸோ இந்த படத்தை யார் இயக்குறாங்க அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தர் எல்லிஸ் டங்கன் அப்படின்றவர் தான் இந்த படத்தை வந்து இயக்குறாரு. இந்த படம் டி.ஆர். ராஜகுமாரி அவர்களுக்கு வந்து சரியா போகல. இதுக்கப்புறமே பி.யு. சின்னப்பாவோட மனோன்மணியம் அப்படின்ற படத்துல ஹீரோயினா நடிக்கிறாங்க டி.ஆர். ராஜகுமாரி அவர்கள். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையுது. அது மட்டும் இல்லாம ரசிகர் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் கிடைக்குது இந்த ஜோடிக்கு. இதை தொடர்ந்து அடுத்த வருஷமே என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஜோடி மறுபடியும் ஒரு படம் பண்றாங்க. குபேர குசேலா அப்படின்ற படத்துல நடிக்கிறாங்க. இந்த படமும் சூப்பர் டூப்பரா ஹிட் ஆகுது. இதை தொடர்ந்து 1943 தமிழ் சினிமாவோட முதல் சூப்பர் ஸ்டார் எம்.கே. தியாகராஜ பாகவதரோட முதல் முறையா வந்து நடிக்கிறாங்க டி.ஆர். ராஜகுமாரி அவர்கள். இந்த படத்தினுடைய பேரு சிவகவி. ஸோ சிவகவியில வந்துட்டு இவங்க ஹீரோயினா நடிக்கிறனாலும் ஆனா ஹீரோயினுக்கு இணையான காட்சிகள்ல நடிக்கிறாங்க டி.ஆர். ராஜகுமாரி அவர்கள். இதுல ஒரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு பாடலுமே வரும். நாட்டிய கலையே அப்படின்ற பாடலை வந்து எம்.கே. தியாகராஜர் பாட இவங்க ஆட அப்படின்ற இந்த ஒரு நடன காட்சி அப்ப இருந்த ரசிகர் மத்தியில மிகப்பெரிய பேசும் பொருளா ஆச்சு. இதை தொடர்ந்து 1944 தியாகராஜ பாகவதர் நடிச்சு சூப்பர் டூப்பரா ஹிட் ஆன படம் தான் வந்து ஹரிதாஸ். தமிழ் சினிமாவையே புரட்டி போட்ட ஒரு படம் அப்படின்னு வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட 3 தீபாவளிகளை கடந்து ஓடின படம் தான் வந்து ஹரிதாஸ். இந்த படத்துல வந்து ஹீரோயினா வசந்த கோகிலம் அப்படின்றவங்க தான் வந்து நடிக்கிறாங்க. டி.ஆர். ராஜகுமாரி அவர்கள் இந்த படத்துல ஹீரோயினா நடிக்கலைனாலும் தாசி ரம்பாவா நடிச்ச இந்த ஒரு கதாபாத்திரம் ரசிகர் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. தியாகராஜ பாகவதர் மன்மத லீலையை வென்ற பாடல் அப்படி பாடும்போது இவங்க அதுக்கு நடனம் ஆடும்போது கோடான கோடி ரசிகர் மத்தியில டி.ஆர். ராஜகுமாரி அவர்களை கொண்டு சேர்த்த ஒரு பாடல்னா மன்மத லீலை வென்றோ அந்த பாடல் தான். ஸோ இதை தொடர்ந்து வந்து டி.ஆர். ராஜகுமாரி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளமே உருவாகிறாங்க. இதை தொடர்ந்து தியாகராஜ பாகவதர் நடிச்சு டி.ஆர். ராஜகுமாரி அவர்கள் ஹீரோயினா நடிக்கிற படம் தான் வந்துட்டு வால்மீகி. ஸோ இந்த படம் நடிச்சிட்டு இருக்கும் போது தான் துரதிருஷ்டவசமா வந்துட்டு பாகவதர் என்ன ஆகுறாரு அப்படின்னா லட்சுமிகாந்தன் கொலை வழக்குல கைதாகிறாரு. ஸோ இதை தொடர்ந்து ஹென்னப்பா பாகவதரை வச்சுட்டு தான் இந்த படத்தை மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த படமும் வந்து நல்லா தான் ஓடுது. ஸோ இதை தொடர்ந்து வந்துட்டு பி.யு. சின்னப்பா அவர்களோட பங்கஜவல்லி படத்துலையுமே வந்து நடிக்கிறாங்க டி.ஆர். ராஜகுமாரி. 1948 இந்த வருடம் தான் வந்து அவங்களோட தமிழ் சினிமா வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு மகத்தான படம் உருவாக போகுதுன்னு அப்பா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ ஜெமினி எஸ்.எஸ். வாசன் அவர்களோட தயாரிப்புல உருவான படம் தான் வந்து சந்திரலேகா. இந்த படம் இப்ப வரைக்குமே தமிழ் சினிமா ரசிகர் மத்தியில நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. சந்திரலேகா படம் அப்படின்னு சொன்னா டி.ஆர். ராஜகுமாரி அவர்கள் கண்டிப்பா நினைவுக்கு வருவாங்க. அதுலயும் அந்த படத்துல இவங்க அவங்களோட முழு திறமையும் காட்டி நடிச்சிருப்பாங்க. அவங்களோட நடனமாகட்டும் அவங்களோட நடிப்பாகட்டும் எல்லாமே இந்த படத்துல அப்படி வெளிப்பட்டு இருக்கும். ஸோ குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த படத்துல ஜிப்சி நடனம்
நடனம் ஒன்று வரும். அது இப்போ வரைக்குமே ரசிகர்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு நடனமாக வந்து இருக்கு. இதை தொடர்ந்து அந்த படத்தில் கிளைமேக்ஸ் காட்சியில் ட்ரம்ஸ் மேலே ஏறி ஆடக்கூடிய ஒரு காட்சியும் வரும். இந்த ஒரு பாடல் இப்போ வரைக்குமே ரசிகர் மத்தியில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. டி.ஆர். ராஜகுமாரி அவர்களோட டாப் ஒரு 10 படங்கள்ல எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா சந்திரலேகாவுக்கு முதல் இடம் தான் சொல்லணுங்க. இதுக்கப்புறமே மனோகரா படத்துல வந்துட்டு வசந்த சேனை அப்படின்ற கேரக்டர்ல நடிக்கிறாங்க. வில்லியா இந்த படத்துல நடிக்கிறாங்க. வில்லியா நடிச்சது மட்டும் இல்லாம கண்களால இவங்க பண்ணக்கூடிய இந்த வில்லத்தனம் இப்ப வரைக்குமே ரசிகர்கள் மத்தியில நீங்காத அந்த படம் வந்து இடம் பிடிச்சிருக்கு. இதை தொடர்ந்து டி.ஆர். ராஜகுமாரி அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னோட தம்பியான டி.ஆர். ராமண்ணாவோட சேர்ந்து ஒரு ஆர் அப்படின்ற ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க. இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில வாழ பிறந்தவள் அப்படின்ற முதல் படமும் வந்து எடுக்கிறாங்க. இதுக்கு டைரக்டர் யாரு அப்படின்னா டி.ஆர். ராமண்ணா அவர்கள் தான். இந்த படத்துல டி.ஆர். ராஜகுமாரியும் நடிக்கிறாங்க. படம் சரியா போகல. இதை தொடர்ந்து டி.ஆர். ராஜகுமாரி அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்ப இருந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவோட இரு துருவங்கள் எம்ஜிஆர் சிவாஜி இவங்க 2 பேரையுமே சொல்லலாம். இவங்க 2 பேரையுமே வச்சுட்டு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. படமும் எடுக்கிறாங்க. அந்த படம் தான் கூண்டு கீழ்கள். ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். படம் வந்து சூப்பர் டூப்பரா ஹிட் ஆகும்னு நினைக்கிறாங்க டி.ஆர். ராஜகுமாரி அவர்கள். ஆனா இந்த படம் சரியா போகல. ஸோ தோல்வியை கண்டு துவளாத டி.ஆர். ராஜகுமாரி அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அதை தொடர்ந்து வந்து எம்ஜிஆர் அவர்களை வச்சு குலைபாகாவலி அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறாங்க. ஸோ இந்த குலைபாகாவலி படத்துல வந்து மொத்தம் 3 கதாநாயகிகள். அதுல ஒரு கதாநாயகி டி.ஆர். ராஜகுமாரி அவர்கள். இந்த படம் சூப்பர் டூப்பரா வந்து ஹிட் ஆகுது. மாபெரும் வெற்றியை வந்து சேர்ந்து தருது டி.ஆர். ராஜகுமாரி அவர்களுக்கு. இதுக்கப்புறமே டி.ஆர். ராஜகுமாரி அவர்களோட சாதனை என்ன அப்படின்னா வந்துட்டு தியாகராஜ பாகவதர் ஆகட்டும், பி.யு. சின்னப்பா ஆகட்டும், டி.ஆர். மகாலிங்கம் ஆகட்டும், எம்ஜிஆர், சிவாஜி இந்த 5 சூப்பர் ஸ்டாரோட நடிச்ச ஒரே நடிகை அப்படின்னா டி.ஆர். ராஜகுமாரி அவர்கள் தான். இதை தொடர்ந்து டி.ஆர். ராஜகுமாரி அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா சென்னை தியாகராய நகர்ல ராஜகுமாரி அப்படின்ற பேர்ல, அதாவது இவங்களோட பேர்லயே வந்து ஒரு தியேட்டர் ஒன்று கட்டுறாங்க. முதல்ல தமிழ் சினிமால ஒரு நடிகை தியேட்டர் கட்டியிருக்காங்க அப்படின்னா அது டி.ஆர். ராஜகுமாரி அவர்கள் தான். இதை தொடர்ந்து 1963 வானம்பாடி அப்படின்ற படத்துல நடிக்கிறாங்க. டி.ஆர். ராஜகுமாரி அவர்கள் கடைசியா நடிச்ச படம் அப்படின்னா அது வானம்பாடி தான். அதுக்கப்புறமே அவங்க எந்த படமுமே வந்து பண்ணல. டி.ஆர். ராஜகுமாரி அவர்கள் யாரையுமே திருமணம் செய்து கொள்ளல. டி.ஆர். ராஜகுமாரிக்கு கல்யாணம் ஆகல அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பல கோணங்கள்ல வந்து தேடி பார்த்தாங்க. ஆனா அதுல ஒரு 2 காரணம் வந்து சொல்லப்படுது. முதல் காரணம் என்ன அப்படின்னா டி.ஆர். ராஜகுமாரி பி.யு. சின்னப்பா படத்துல வந்து நடிக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, கவலையை மறந்து வந்து இருப்பாங்க. ஆனா பி.யு. சின்னப்பா இறந்ததுக்கு அப்புறமே வந்துட்டு டி.ஆர். ராஜகுமாரி தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டாங்க. டி.ஆர். ராஜகுமாரி கல்யாணம் பண்ணாததுக்கு பி.யு. சின்னப்பாவும் ஒரு காரணம். இவங்க காதலிச்சாங்க அப்படின்ற மாதிரி அப்ப இருந்த ஒரு பழம்பெரிய நடிகை இதை சொன்னதா வந்து ஒரு தகவல் இருந்தது. எந்த பத்திரிகையிலுமே வந்து இது வெளிவரல. வாய் வார்த்தையா மட்டும்தான் வந்து அந்த காலத்துல இது பேசப்பட்டது. இதை தொடர்ந்து டி.ஆர். ராஜகுமாரி கல்யாணம் பண்ணிக்காததுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அவங்களோட குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் கடைசி வரைக்கும் அவங்க கல்யாணமே பண்ணிக்கல. இந்த 2 காரணமும் அப்ப இருந்த டைம்ல வந்து பேசப்பட்டுச்சு. 1999 தன்னோட 77வது வயதுல இந்த மண்ணை விட்டு பிரிகிறாங்க டி.ஆர். ராஜகுமாரி அவர்கள். தன்னோட தனி நடிப்பாலும் சரி, தன்னோட தனி நடனத்தாலும் சரி, தமிழ் சினிமா ரசிகர்கள்ல இன்று வரைக்குமே வந்து நீங்காத இடம் பிடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட டி.ஆர். ராஜகுமாரி அவர்களை நம்மளோட பயோடாட்டா ஷோ மூலியமா நினைவு கூறுவதில் டூரிங் சினிமாஸ் பெருமை கொள்ளுது.